ஸ்ரீ அம்மன் ஐம்போன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், ஈரோடு பஸ் ஸ்டாண்டு அருகில், முனிசிபல் காலனி ரோடு. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்க வேண்டிய ஒவ்வொரு காலமும் இருக்குது. ஒவ்வொரு நேரத்துலையும் நான் நன்றி சொல்லிகிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு தொடர்ந்து கிடச்சிட்ருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த நண்பர்கள் கொடுத்த ஆர்டர் தாங்க. இது பாருங்கள், இது வந்து சிகப்பு சந்தன மாலை, சரிங்களா? இது வந்து பிரேஸ்லெட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பிரேஸ்லெட்டுங்க, சரிங்களா? இது எத்தனை மணி இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, கிட்டத்தட்ட 13 மணி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 mm உள்ளது, அதனால் இது 13. 8 அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக வைக்க வேண்டியிருக்கும். 6 mm 6 mm அப்படின்னா அதுவும் அதோட கூடுதலாக வைக்க வேண்டியது வரும், சரிங்களா? ஸோ இது வந்து 2 பிரேஸ்லெட் சிகப்பு சந்தன மாலை அதில் செஞ்சது, சிகப்பு சந்தன மணியில் செஞ்சது. ரெண்டாவது அதே சிகப்பு சந்தன மணியில் 12 mm உள்ளதுங்க. 12 mm உள்ள ஐம்போன் மாலை, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா குப்பா போட்ட மாதிரி வந்து சைடில் இருக்குது. இது ரெண்டுமே பூட்டு கட்டுற மாடலில் தான் நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம், சரிங்களா? ரெண்டுமே ஐம்போனில் செஞ்சது. 2 சிகப்பு சந்தன பிரேஸ்லெட் 10 mm, 12 mmல சிகப்பு சந்தன மாலை ஐம்போனில் கட்டினது. பக்கத்தில் இருக்குது இது கருங்காலி மாலை. கீழே வந்து 3 முக ருத்ராட்சம் வச்ச மாதிரி இது இருக்குது. சும்மா நூலில் கோர்த்தது தான். இது வந்து பாருங்கள், ரொம்ப ரீசனபிளான ஒரு விஷயந்தான். ஏன்னா வெள்ளி அப்படின்னாவே ஊர்பட்ட விலை வந்துடுது இன்றைக்கி. 110 ரூபாயை நோக்கி இன்னும் மேலே வளர்ந்துட்டு தான் இருக்குது விலை, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம நூலில் கட்டிக்கிறது ரொம்ப உத்தமம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐம்போன் அதே மாதிரி தான். ஐம்போன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வெள்ளியை தொட்டுரும், பக்கத்தில் வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கூலி அதிகம். ஐம்போன் மெட்டல் அப்படிங்கிற கொஞ்சம் ஹார்டு மெட்டல். இதுக்கு வந்து வேலை பளு அதிகம் அப்படிங்கிறதுனால இதுக்கு கூலி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வெள்ளி பெஸ்ட்டு. என்ன விலை கூட்டிகிட்டே போகுது, எப்படி இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ அப்படிங்கிறது உண்டு. யதார்த்தமான உண்மையை சொல்கிறதுல தவறே கிடையாது. ஸோ பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கி நம்ம என்ன டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா 8 mm உள்ள ஒரு கருங்காலி மாலை நூலில் கட்டினது, 3 முகம் உள்ள ருத்ராட்சம் ஒன்று வெள்ளி கப்பு போட்டுறது, 12 mm உள்ள 12 mm உள்ள சிகப்பு சந்தன மாலை. ஏன்னா கருங்காலி பற்றி அதிகமாக கருங்காலி பேசி அந்த கருங்காலி தான் வருது. டக்குன்னு சிகப்பு சந்தனங்கிறது அந்த ஃப்ளோ வர மாட்டேங்குது, சரிங்களா? சிகப்பு சந்தனம் 12 mm உள்ளது, சரிங்களா? இது 10 mm உள்ள பிரேஸ்லெட் ஐம்போனில் கட்டினது. சரி, ஓகே. இது வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த யூடியூப்பில் வந்து போடக்கூடிய அந்த கேள்விகள் வந்து பல நேரங்களில் படிக்க முடியறதில்ல. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள், ஓகேங்களா? நன்றி நண்பர்களே, நன்றி.